என்ன ரவுடியா வடிவேல் படத்துல நானு ரவுடிங்கிற மாதிரி எடப்பாடி மேல வழக்குகளை போட்டு ரவுடி மாதிரி காட்டிட்டார். ஆக்சுவலி ஒரிஜினல் ரவுடி அவர் தான், நான் கிடையாது. என்ன அவர் அப்படி பொய் வழக்குகளை போட்டு அரசியல் சூழ்ச்சிக்காக பொய் வழக்குகளை போட்டு என்ன ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சாரு. அதை இவர் சொல்றாரு. இல்ல அவருக்கு அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் பிரச்சாரம்லாம் பண்ணி எல்லாம் நான் ஜெயிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நான் என்னுடைய தலைவர், நான் ஏற்றுக்கொண்ட எங்களுடைய மதசார்பற்ற கூட்டினுடைய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகள் இந்த தமிழகத்திற்காக அவர் செய்த நலத்திட்டங்கள், அவர் செயல்படுத்திய முற்போக்கான திட்டங்கள், இன்றைக்கு அவர் அறிவித்திருக்கிற இந்த தேர்தல் வாக்குறுதிகள், அதிலும் குறிப்பாக முத்தாக அமைந்த இல்லத்தரசி ஒரு திட்டம் போதும் இந்த கருணாசை சிவகங்கையிலே வெற்றி பெற செய்வது. என்ன ரவுடியா வடிவேல் படத்துல நானு ரவுடிங்கிற மாதிரி எடப்பாடி மேல வழக்குகளை போட்டு ரவுடி மாதிரி காட்டிட்டார். ஆக்சுவலி ஒரிஜினல் ரவுடி அவர் தான், நான் கிடையாது. என்ன அவர் அப்படி பொய் வழக்குகளை போட்டு அரசியல் சூழ்ச்சிக்காக பொய் வழக்குகளை போட்டு என்ன ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சாரு. அதை இவர் சொல்றாரு. நம்ம அப்படிலாம் கிடையாதுங்க. என் மேல நீங்க எடப்பாடிய மேல வழக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் 16 ஆண்டு காலங்கள் ஒரு சமுதாய பணியை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு நியூசன்ஸ் 75 வழக்கு கூட வாங்காதவனா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கருணா இஸ் தி ஒயிட் காலர்னு அவங்க கிட்ட நான் பேர் வாங்கினேன். தளபதி என்ன சொல்றாரோ நான் செய்வேன். ஆமா, அண்ணன் என்ன சொல்றாரோ நான் செய்வேன். தலைமை வேறு எங்கு முடிவு எடுத்திருந்தாலும் நான் இங்க அந்த தேர்தலை சந்திச்சிருப்பேன். இரட்டை இலையில நான் நிற்கும் பொழுது நின்னா அது புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்குனது. அதுக்கப்புறம் அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட ஒரு சின்னம். அம்மா அன்னைக்கு இருந்தாங்க. அந்த இரட்டையில வாக்களித்தது அம்மாவுக்கான வாக்கு தான். எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு யாரும் போடலைங்க. ஏன்னா அவர் கும்பிட்டு விழுந்து வாங்கினதுதான் அந்த பதவியை தவிர அவர் ஓட்டு போட்டுலாம் அவர் ஒன்றும் ஜெயிக்கல. ஒன்று. இன்னொன்று, எடப்பாடி அவர்கள் திட்டமிட்டு என் சமூகத்தை புறக்கணித்து அவர்களை எந்த இரட்டை இலை சின்னத்தில் முதல் இடைத்தேர்தலில் மாயத்தேவர் நின்று வெற்றி பெற்றாரோ திண்டுக்கல்ல, அப்படி ஆரம்ப காலத்திலிருந்து அதிகமான பெருவாக்குகளாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை புறந்தள்ளி ஓபிஎஸ், சின்னம்மா, டிடிவி இப்படி எல்லாரையுமே அரசியல் அடையாளம் அற்றவர்களாக மாற்றுவதற்கான முயற்சியை தொடர்ந்து அவர் செஞ்சார். அப்படிங்கிறதும் அவர் மக்கள் விரோத போக்கா நடந்துகிட்டாருங்கிறதுக்காகத்தான் நம்ம அவரை விட்டுட்டு வெளியில வந்தோம். இது நம்ம அப்பவே வந்துட்டோம். ஸோ ஒரு காலத்திலும் நான் எடப்பாடியை ஏற்கிற மனநிலையில இல்லை. அது கிடையவே கிடையாது. அது அப்போ இருக்கும்போது அது ரெட்டை இலை, இப்போ அது ஒத்த இலை, அதுவும் செத்த இலை. ஏன்னா அந்த இலை இனிமேல் யார் மதிக்க போறாங்க? எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒத்த இலை, செத்த இலை. அது ஒத்த இலை எங்கே போயிடுச்சுன்னா பிஜேபி கிட்ட போயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான். இப்போ ரெட்டை இலையில ஒரு பக்கம் தாமரை இருக்குது, இன்னொரு பக்கம் செத்த இலை இருக்குது. இவ்வளவுதான் என்னை பொறுத்தவரை. இல்ல அவருக்கு அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் பிரச்சாரம்லாம் பண்ணி எல்லாம் நான் ஜெயிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நான் என்னுடைய தலைவர், நான் ஏற்றுக்கொண்ட எங்களுடைய மதசார்பற்ற கூட்டினுடைய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகள் இந்த தமிழகத்திற்காக அவர் செய்த நலத்திட்டங்கள், அவர் செயல்படுத்திய முற்போக்கான திட்டங்கள், இன்றைக்கு அவர் அறிவித்திருக்கிற இந்த தேர்தல் வாக்குறுதிகள், அதிலும் குறிப்பாக முத்தாக அமைந்த இல்லத்தரசி ஒரு திட்டம் போதும் இந்த கருணாசை சிவகங்கையிலே வெற்றி பெற செய்வது.